வாரண்டோட வந்திருக்கேன். எங்கடா அந்த போலீஸ் ஜீப்ல யாராவது போக்கிரி ராஜா? அவர் இங்க இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சார். உள்ள யாரும் இல்ல சார். எந்த ஸ்டேஷன்ல இருந்தாலும் அவனே வருவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வர வைக்கிறேன். என்னடா முறைக்கிறேன்? ஏறா வண்டியில. சார் வேணாம். நீ போலீஸ்காரனுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்குறியா? இங்கிலீஷ் ஸ்டைல்லயே உன்னை மிதிக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும்டா, இந்த விக்ரம மேல கை வச்சா 1க்கு 10 திரும்ப வரும். அவன் வருவான். வர வைக்கிறேன்டா. பணத்தை பார்க்கறதுக்காகவாவது வந்துதான் ஆகணும். வேண்டாம் வேண்டாம், நீ அங்க வர வேண்டாம். இதெல்லாம் சின்ன விஷயம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சார் ஏதாவது பிரச்சனையா சார்? என்ன சார் பிரச்சனையா? ரவுடித்தனம் பண்ணிட்டு என்ன சார் பிரச்சனைன்னு என்னைய கேக்குறியா? வெளியே அனுப்பியா அந்த ராஜுவை? சார் அவன் வந்து போயா. தம்பி, ஐயோ அட பாவி, என்னடா பண்ணிட்ட? உன்ன மாதிரி எரும மாடுங்க இந்த மாதிரி சட்டத்தை கையில எடுக்கும் போதுதான் லாக்கப்ல கொலை நடக்குது. அப்புறம் அந்த தலைவலி ஆட்சி நடத்துற எங்களை மாதிரி மினிஸ்டருங்க தலையில விடும். இனிமே யாருன்னு பார்க்காம போலீஸ் விளையாடினா உன் தலையில இந்த தொப்பி இல்ல, தலையே இருக்காது. என் மேலகிற காண்ட ஒன்னாண்ட காட்டிட்டான். யார கேட்ட என் ஆளை நீங்க அடிச்சீங்க? யார் கிட்ட ஆடுறது? கம்ப்ளைண்ட் கொடுத்தது ராஜரத்னத்தோட பையன் செல்வரத்னம் தான். அவரை அதிகாரம் பண்ண வந்த பெல்லாரி ராஜா யாருன்னு அவருக்கு தெரியணும். அதான சங்கதி. அதுக்குதான் இவ்வளவு சீனா. நான் யாரு, எங்க இருந்து வந்தேன்ற விவரத்தை யார் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்களாட்ட போய் நானே சொல்லிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் என் விஷயத்துல நீ அவசரப்பட்டுட்ட, அதுக்கு ஒண்ணு நான் கவனிச்சுக்குவேன். நான் போய் நம்ம பங்காளிய கண்டின்னு வரேன். என்னத்த, எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸா? நீ தந்த ஓட்டு தானே என்ன தலைவராக்குச்சு. போ, போய் பார்க்க வேண்டியவங்களை பார்த்துட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வா. போ. என்ன மடக்கிறதுக்கு போலீஸ் அனுப்பி வைக்கிறேன். நிறுத்தன்னு சொல்றேன்ல. எல்லாரையும் கொல்லுட்டு போறதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன்னா முதல்ல என்ன கொல்லு. இங்க வந்து இவங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு யாரும் உனக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல. எதுக்கு இந்த ஆத்திரம்? நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. இவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காகவா? இவங்களுக்கு வந்து அதே சந்தேகம் எனக்கும் இருக்கு. இவங்க என் பசங்க, அந்த உத்தமரோட மனைவினா. நான் உன்னை கேக்குறேன், யாரா நீ? யார் நீ? உனக்கு என்னதான் வேணும்? கேட்டீங்கல்ல, அப்ப நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? கொற்ற மழையில ஒரு சின்ன பையன் அந்த வீட்டு கதவை தட்டினப்ப இதே கேள்விதான் அவரும் கேட்டாரு. யாரா நீ, எதுக்காகடா இங்க வந்திருக்கேன்னு. அப்ப அந்த பையன் தன்னோட அம்மா வேணும். ஆனா பெத்த அம்மா என்னடான்னா தனக்கு புள்ளியே இல்லைன்ட்டான். அம்மா, இவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அன்னியோட வந்துச்சு தொப்புள் கொடி உறவு. லோகனார
அன்னைக்கே சொன்னேன்ல நான் ஒரு அனாதை என்ன உற்றியான்னு. நாகரண்டா உனக்குன்னு எனக்கு ராஜமாணிக்கன்னு பேர் வச்சாரு. ராஜமாணிக்கம். நான் அவன் இல்லைன்னு ஒருவேளை உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இன்னமும் இருந்துச்சுன்னா அதை நிரூபிக்க என்கிட்ட ஒரு ஆதாரம் கேது. பூ விக்கிற இந்த பொண்ணோட அண்ணனை சின்ன வயசுல அந்த சைமன் பேச்சை கேட்டு அடிச்சு கொண்டியா, அது உனக்கு ஞாபகம்தா? அட்ரா அடிச்சு சாகறியா அவனை? அவனை பிடிடா. அட்ரா அட்ரா அப்படிடா. குத்துடா அவனை. அட்ரா நல்லா அட்ரா அவனை. அடிச்சு சாகறியா? மிதிடா அவனை. அட்ரா இந்தாடா அடிச்சு மண்டைய உடைடா. போயிடு, இங்க இருந்தா உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓடி போயிடு. அன்னைக்கு பாதிக்கப்பட்ட என்னோட இடது கண் பார்வை இன்னும் இருண்டேதான் இருக்கு. காட்டட்டா காட்டட்டா? பாருங்க. அன்னைக்கு இந்த ஊரை விட்டு ஓடினேன். ஒரு 10 வயசு பையனால எம்மாந்தூரம் ஓடிட முடியும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. சத்தின்னு வந்து கூப்பிட்டாரு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப இங்க வந்துக்கிறேன். பழைய ஓரவ சொல்லி ஓரவாடி வீட்டுல கதை சுட்டின்னு போறதுக்கு இல்ல. அவர் என்னால குட்ட ஒரு வேலையை நட்டி வைக்க வந்துக்கிறேன். அதான் உங்க எல்லாரையும் திருத்தத்துக்காக. நீங்க திருந்தி ஒத்துமையார வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போறதா இல்ல. இது வரைக்கும் முரண்டு பிடிச்ச எருமைகளோடயே வாழ்ந்து நான் பழக்கப்பட்டவன். எனக்கு ஆடுற மாட்ட ஆடி கறக்கவும் தெரியும், பாடுற மாட்ட பாடி கறக்கவும் நல்லா தெரியும்டா. தில் இருந்தா மாணிக்கத்துக்கிட்ட நேரடியா மோது. சொல்லாமலே போயிட்டீங்களே, உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டீங்களே. நீங்களே தாயா இருந்து அவனை வளர்த்திருக்கீங்க. கடைசியில எல்லா பொறுப்பையும் அவங்கிட்டே ஒப்படைச்சிட்டீங்க. அவன் இருந்தும் எனக்கு தெரியாம போச்சு. என்னம்மா இது? இவ்வளவு நாளா அவர் எங்கன்னு தெரியாம அழுதுட்டு இருந்தீங்க. எது எப்படியோ கடவுள் அவரை இந்த ஊருக்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாரு இல்லையா? வருதுன்னு எனக்கு ஒரு மகன் இருக்கான்னு அவருக்கு தெரிய வேண்டாம். நீங்க நானும் அதுக்கு சம்மதிச்சு அதை மறைச்ச அவனை தள்ளி வச்ச. அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்காவது நான் பிராயச்சித்தம் தேடணும். நான் அவனை பார்க்கணும். அவனை பார்க்க வரலாமான்னு கேளுங்க. லட்ச லட்சமா அள்ளி விட்டாலும் இந்த மாதிரி சீர்ரக்கால் எங்கேயாவது கிடைக்குமா? அதுக்காக 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல? எடா லூசுத்தனமா பேசாதடா. சினிமால நடிக்கிற நயன்தாராக்கும் நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணுக்கு வித்தியாசம் இல்ல. 2 பேருக்கும் ஒரே சம்பளமா? மாடா இருந்தாலும் சரி மண்சாலா இருந்தாலும் சரி தரத்தை வச்சுதான் வேலை. என்ன நான் சொல்றது? சரியா சொன்னீங்க. தீனி போட்டுதான் கட்டுப்படி ஆகல. தின்னுட்டோம் வாயில பிராணிங்க தானே பாவம். என்னவோ உன்னை அலங்காநல்லூருக்கு அனுப்ப போற மாதிரி தீனி போட்டு தண்டத்துக்கு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த கொட்டிக்க. ஏய் சீராத சீராத. இதுக்குதான் எருமையை வாங்கியிருந்தா இம்சையே இருந்திருக்காது. நீங்க காளையை வாங்கிட்டீங்க, நான் அவசப்படுறேன். ஆஹா என்னடா காலை சீர்தேன்னு பார்த்தா அந்த பொண்ணு சிவப்பு கலர் தாவணியில போட்டு வருது. வரதுன்னு அங்கேயே நில்லுங்க. நீங்க இங்க வராதீங்க, நான் அங்க வரேன். நில்லுங்க நில்லுங்க. வேற எதுக்காக உங்களை நிக்க சொல்ல. இந்த சிவப்பு கலரு காளைக்கு ஆவாத கலரு. அது டென்ஷன் ஆகி ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பாப்பா உடம்பு பீஸ் பீஸா ஆயிடும். என்னத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க.
பார்த்துட்டு போலான்னு. அதுக்கு என்ன, நீங்க போய் பாருங்க, இவன் இங்கே நிக்கட்டும். டேய், 2 காளைங்களையும் அண்ணனுக்கு காட்டுங்கடா. காளைங்களை பார்க்க வரல, நாங்க வந்தது உன்னை பார்க்க. அம்மா சொல்லிதான் நாங்க வந்தோம். உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அன்னைக்கு என் பேச்ச கேட்டுதான் தனக்கு மகனே இல்லைன்னு மறைச்சாங்க. அந்த தப்புக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். நான் இப்ப இந்த ஊருக்கு வந்தது அவரை நேண்ட கொடுத்த சில வேலைங்களை செஞ்சு முடிக்கதான். இடையில இந்த காலில் விழுற சீன்லாம் எனக்கு வேணாம். அப்படின்னா பெருசா சொல்லிட்டேன். என்ன யாருன்னு கேட்டாங்க, நான் யாருன்னு சொன்னேன், அவ்வளவுதான். வந்த வழியில திரும்பிடுங்க. என்னென்ன நடக்கணுமோ அதுவே நடக்கும். ஏ குட்டி, இங்க வா, கொஞ்சம் பேசுவோம். என்ன வேலை செஞ்சு நிக்கிற நீ? நான் பூ மார்க்கெட்ல பூ வித்துட்டு இருக்கேன். பூ விக்கிறியா? அப்புறம் இன்னத்துக்கு ஆத்த விட்டு இங்க வந்து என்னாண்ட பஞ்சாயத்து பேசுங்கிற? போய் உன் பூ தொடுக்கிற வேலையை பாரு. தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பான்னு பார்த்தா சரியான காட்டெருமையா இருக்கும்.